சரிங்களா, இன்னைக்கு பாருங்க அக்வாமேன் படம் அம்பர் ஹேர்டுக்கு கடைசி நல்ல படம்னு சொல்லலாம். அதுவும் அவங்க நடிச்சதுனால இல்ல. ஜானி டெப் உலகத்தோட எதிரிகளை பொறுத்துக்கிட்டு இருக்க அவங்க ஜேசன் மோமோவா கூட சந்தோஷமா இருந்தாங்கன்னு நம்ப முடியலையே. சரி, விஷயத்துக்கு போகலாம். ஒரு லைட் ஹவுஸ் கீப்பர் இருக்காரு, தாமஸ் கரின்னு. ஒரு நாள் லைட் ஹவுஸ்ல இருக்கிறப்போ ஒரு சின்ன தெய்வீக அழகு பொண்ணு கடல்ல வந்து அடிச்சு போடுது. அப்படியே அழகு, அப்படியே வலிமை, தாமஸை கொன்னுடுவா மாதிரி. ஆனா தாமஸ் அமைதியா படுத்தி அவங்க காயங்களை கவனிச்சுக்கிறாரு. அவங்க பேர் அட்லாண்டா, அட்லாண்டிஸ்ல ராணி. மனுஷ உலகம்ல அவங்களுக்கு பழக்கம் இல்ல, ஆனா தாமஸ் அவங்களோட நல்லா பேசி பழகுறாரு. அப்புறம் காதல்ல விழுந்தாங்க. அதென்ன காதல்னா நெருப்பே. அப்புறம் ஒரு அழகான ஆர்தர்னு ஒரு பையனை பெத்தாங்க. அட்லாண்டா ஆர்தரை வளர்க்கிறாள், ஒரு லெஜெண்டரி ட்ரைடன்ட் பத்தியும் எல்லா கடலையும் ஒன்று சேர்க்க போற ஹீரோ பத்தியும் சொல்லிக் கொடுத்து. இதையெல்லாம் முன்னோட்டம்னு சொல்றாங்க. ஒரு நாள் அட்லாண்டிஸ் ராஜா அனுப்பின சேனை அட்லாண்டாவை கொண்டு போக வந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்த முக்கோண ஆயுதத்தை வச்சு அட்லாண்டா அவங்கள எல்லாரையும் பொடியா அடிச்சு புதைச்சா. அப்புறம் தாமஸ், ஆர்தர் 2 பேருக்கும் எப்பவும் பாதுகாப்பு வேணும்னு தெரிஞ்சிச்சு. சூரிய உதயத்துல திரும்பி வருவேன்னு வாக்கு கொடுத்துட்டு போயிட்டா. ராஜ்ய சேனைய அவ கொன்னுட்டா என்ன? சரிதான், அருமையான போர்க்காட்சி. நிறைய வருஷம் கழிச்சு ஆர்தர் பெரிய ஆளாயிட்டான். ஸ்கூல் பயணத்துல சில பிடிவாதக்கார பையன் அவனை கொடுமையா திட்டினாங்க. அப்போ ஒரு பெரிய ஷார்க் கண்ணாடி உடைஞ்சு உள்ள நுழைஞ்சிச்சு. அந்த பையன் எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. ஆர்தர் அவன் கிட்ட இருந்த சக்தியை வச்சு சுத்தி இருந்த மீன்களை கட்டுப்படுத்தினான். ஹாரி பாட்டர் முதல் படத்தை நினைவுபடுத்தலையா? எனக்கு மட்டும்தானா? சரி, நிறைய வருஷம் கழிச்சு சில கடற்கொள்ளையர்கள் ரஷ்ய கப்பலை பிடிச்சு அதில இருந்த அநேக சவ் கொன்னுட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒருத்தன் டேவிட் கேன் கப்பத்தான் கொன்னான். சரி, அதுதான் சேதியானவன். நம்பவே முடியாது. டேவிட் அப்பா அந்த தலைவன். அவங்க குடும்ப சொத்து ஒரு கத்தி. அருமையான நேரம். ஆனா மறந்துடாதீங்க, இவங்க எல்லாம் கொலைக்காரன், கடற்கொள்ளைக்காரங்க. அடேங்கப்பா, சப்மெரின்ல என்னமோ ஒண்ணு அடிச்சது. உஸ்னு மேலே வந்தாச்சு. உள்ளே வருறான் ஒருத்தன். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல இருந்த கொள்ளைக்காரன். இல்ல, ஆர்தர் அல்லது அக்வாமேன். கடற்கொள்ளைக்காரங்க எல்லாம் அவன்கிட்ட போய் அடிவாங்கினாங்க. டேவிட் வந்து அவனோட சண்டை போட்டான். ஆனா அவன் ஆயுதங்கள் ஆர்தர் கிட்ட ஒருக்கா பயன்படல. அப்பதான் அவனுக்கு புரிஞ்சிச்சு, சூப்பர் ஹீரோ சண்டைக்கு வாள் எடுத்துட்டு போக கூடாதுன்னு. ஆர்தர் டேவிட் அப்பாவை ராக்கெட் கீழே புதைச்சிட்டு போக போறான். அந்த பழசானவன் என்னமோ கொஞ்சம் தலையில அடிச்சுட்டான். சுவர் ஓட்டை, நீர் அள்ளி அள்ளி வந்தாச்சு. டேவிட் நாணமில்லாம ஆர்தர் கிட்ட உதவி கேட்டான். ஆனா ஆர்தருக்கு அனுதாபம் இல்ல. டேவிட் அப்பா அவனை போய் பார்த்துக்கொன்னு சொல்றாரு பாட்டன். ஆனா அவன் கேட்கல. அப்புறம் பாட்டன் என்ன பண்றாருன்னா கிரனேட் எடுக்கிறாருடா. வேற வழி இல்லாம டேவிட் ஓடி போறான். டேவிட் அப்பா போய்விட்டாரு, ஆனா அவன் உயிர் பிழைச்சிட்டான். பழிவாங்கும் நெருப்பு அவன் உள்ளத்துல சுடர்விட்டு எரியுது. அதே சமயம் ஆர்தர் கப்பலோட பேரோட கேத்தோட விளக்குமாவுக்கு போய் சேர்றான். சூரிய உதயத்துல அட்லாண்டா காத்திருக்கிறான் தாமஸ். அவள் வரல, ஆனா அவன் மகன் வந்தான். அப்பா மகன் 2 பேரும் ஒரு பார்க்கு போய் சூப்பரா ஹெல்தியான காலை உணவு சாப்பிட்டாங்க. பீர். அங்க அவங்களுக்கு நியூஸ் கிடைக்குது. அக்வாமேன் ரஷ்ய கப்பல் காரங்களை ரெஸ்கியூ பண்ணிருக்கானாம். அதே சமயம் கடலுக்குள்ள அழுக்கா இருக்கிற இடத்துல, யாருக்கும் தெரியாத இடத்துல 2 அட்லாண்டிஸ் குழுவினர் சந்திப்பு வச்சிருக்காங்க. ஒரு குழுவை ராஜா ஓர்ம் நடத்துறாரு, இன்னொரு குழுவை ராஜா நெரஸ் நடத்துறாரு. ஓர்ம் வெளிநாட்டு கூட்டணியை அழைச்சிருக்கான். மீதி இருக்கிற அட்லாண்டிஸ் குழுக்கள் எல்லாத்தையும் சேர்த்து பூமி மேல போர் தொடுக்கணும்னு அவனுக்கு ஆசை. ஆனா நெரஸ் சம்மதிக்கல. அப்போதான் ஒரு நீர்மூழ்கி அவர்களை தாக்குது. பல வீரர்கள் செத்து போச்சு, அல்லது அருகிலிருந்தவங்களை காப்பாத்திட்டு அந்த நீர்மூழ்கியை நொறுக்கி போட்டாங்க. பூமி மேல இருந்து தாக்குனாங்கன்னு தெரிஞ்சதும் நீரு சேர்ந்துக்க சம்மதிச்சிட்டான். மேல உலகத்துல ஆர்தரை ஒருத்தி சந்திக்கிறா. அம்பர்னு சொல்லணும், இல்ல மிரான்னு சொல்லணும். அவன் ஆர்தரை அட்லாண்டிஸ் சிம்மாசனத்துல உட்கார வைக்கணும்னு வற்புறுத்தரா. போரை நிறுத்தணும்னு. ஆர்தர் அட்லாண்டிஸ்ல முதல் மகன். ஆனா ஆர்தருக்கு எந்த விருப்பமும் இல்ல. அவன் அம்மாவை கொன்னதால இன்னும் கோவமா இருக்கான். பிறகு ஆர்தரும் அப்பாவும் காரில போறாங்க. அப்போ ஒரு அசுர சூனாமி ஒரு கப்பலை அடிச்சு சாய்க்குது. அவங்க காரையும் திருப்பி போடுது. ஆர்தர் அவன் சூப்பர் பவர் பயன்படுத்தி உயிர் பிழைக்கிறான். மிராவும் வந்து நீரை கட்டுப்படுத்தி தாமஸையும் காப்பாத்துறா. ஓர்ம்தான் இதையெல்லாம் பண்ணான்னு மிரா சொல்றா. உலகம் முழுக்க மாசு. நீர்மூழ்கிகள், போர்க்கப்பல்கள் எல்லாம் ஓர்ம் மேல உலகத்துக்கு அனுப்பிட்டான். ஆர்தரோட கதையில இன்னும் கொஞ்சம் பின்னணி வேணும். அவன் நினைச்சான், ஓல்கோ ஓர்ம் ஆலோசகர்னு சொல்றாங்க, ஆனா ரகசியமா ஆர்தருக்கு அட்லாண்டிஸ் சக்திகளை கற்றுக் கொடுத்தது அவன்தான். இப்போ மீரா ஆர்தரை அட்லாண்டிஸ் கடலுக்குள்ள இழுத்துட்டு போறா. அடேங்கப்பா, அது எவ்வளவு பெரிய நாகரிகம்! மனித நாகரிகத்தை விட பல மடங்கு முன்னேறிய ஒரு உலகம். முதல் தடவை தன் அம்மாவோட ஊருக்கு போறான் ஆர்தர். ஒரு கைவிடப்பட்ட கப்பலுக்கு மீரா அவனை கொண்டு போறா. ஒல்கோ சொல்றான், ஓர்ம் பூமியை அழிக்க போறான்னு.
ஆர்தர் அட்லாண்டிஸ் முக்கடல்கோலை கண்டுபிடிக்கணும். ஓர்ம் அட்லாண்டிஸ் பிரிவுகளை ஒன்று சேர்ப்பதற்கு முன்னாடி வோல்கோ ஒரு பெரிய கதை சொல்றான். அட்லாண்டிஸ் ஒன்னா இருந்த காலத்தை பத்தி, பூமியில இருந்த காலத்தை பத்தி. அப்ப அட்லாண்டிஸ் உலகத்திலேயே முன்னேறிய நாகரிகம். ஆனா சில காரணங்களால கடலுக்குள்ள போயிட்டாங்க. சுவாசிக்க கத்துக்கிட்டாங்க. அவங்க ராஜா அட்லான். அவன்கிட்ட ஒரு சக்தி வாய்ந்த முக்கடல்கோல் இருந்துச்சு. கடலுக்குள்ள போன பிறகு பிரிஞ்சு போயிட்டாங்க. சிலர் ராட்சசங்களா மாறிட்டாங்க. ராஜா அட்லின் முக்கடல் கொம்பை மறைச்சு வச்சிருக்காங்க. ஒரு அதிசய சிலிண்டரை வோல்கோ ஆர்தருக்கு கொடுக்கிறார். அதுதான் முக்கடல் கொம்பு எங்க இருக்குன்னு சொல்லும். ஆனா டபுள் அட்லாண்டிக் ராணுவக்காரங்க திரும்பவும் திடீர்னு வந்து தாக்குறாங்க. வோல்கோவும் மேராவும் மறைஞ்சுறாங்க. கிடைக்க மாட்டாங்க. ஆர்தர் ராணுவக்காரங்க கிட்ட மாட்டிக்கிறார். கொடுமையா? அப்புறம் ராஜா ஆர்ம் கோட்டைக்கு கூட்டிட்டு போறாங்க. அடங்காதா? இந்த கோட்டையை வடிவமைச்சவங்க எவ்வளவு சூழ்ச்சியா பண்ணிருக்காங்க பாருங்க. அருமை. ஆர்தரும் ஆர்ம் 2 பேருக்கும் அம்மா ஒருத்தர்தான். அட்லாண்டா. ஆர்ம் ஆர்தரை நல்ல கொடியனா ஏளனம் பண்றான். ஆர்தர் ஒரு பொண்டாட்டியா கோவப்படுறான். ராஜ்யத்துக்காக போர் புரிய சொல்றான். ஆர்முக்கு அதுதான் வேணும். அட்லாண்டாவோட முதல் மகனை எல்லாரும் பாக்குற முன்னாடி தோற்கடிக்கணும். போர் தயாரா நிக்கிறப்போ வோல்கோ வந்து கிள்ளுகிறார். நிலத்துல போர் பண்றதுல ஆர்தர் சூப்பர்னா நீர்ல ஆர்ம் சூப்பர்னு கத்துறார். மறுபக்கம் ஆர்ம் மேராவுக்கு ஒரு பரிசு கொடுக்கிறார். அவங்க 2 பேரும் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அவ உன்னை ஏமாத்துவா. டேய். பின்னாடி அவன் ஆர்தரை பார்க்கிறான். ஓர்ம் சொல்றான் அவன் அம்மா சாக காரணம் ஆர்தர்னு கூறி வெறுப்பு காட்டுகிறான். போர் தயாரிப்பு நடக்குது. எல்லா நாட்டு மக்களும் ஓர்மை சப்போர்ட் பண்றாங்க. ஆர்தரை கேவலமா பாக்குறாங்க. எதிராளியோட கிரவுண்டுல ஆடுற மாதிரி. ஹா. ஓர்ம் அவன் அப்பா வேலைப்பாடு எடுத்து வந்தான். ஆர்தர் அவங்க அம்மா வேலைப்பாடு எடுத்து வந்தான். ஸ்டேடியம் முழுக்க போர். ஆனா ஓர்ம் நீர்ல போர் பண்ண அனுபவம் உள்ளவன். ஆர்தரை அடிச்சு தோற்கடிச்சிட்டான். வேலைப்பாடு உடைஞ்சிடுச்சு. அப்போ மிரா வந்து காத்துப்பை உருவாக்கி ஓர்மை தரையில் விழ வைச்சா. பின்னாடி கப்பல்ல ஆர்தரை கொண்டு போயிட்டா. ஓர்மும் சில சோல்ஜர்ஸும் ஓட்டி வந்தாங்க. ஆனா ஸ்டோம் ட்ரூப்பர் மாதிரி எய்ம் இல்லாம எல்லா ஷாட்ஸும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆர்தரும் மாராவும் கப்பலை லாவாவுல மோதி விழுவிட்டாங்க. ஒரு தமிழ் திமிங்கலத்துல ஒளிஞ்சுக்கிட்டாங்க. போக்லோட சொல்லை கேட்டு ஆர்தரும் மாராவும் சஹாரா பாலைவனம் போனாங்க. அது ஒரு காலத்துல கடல். ஆனா அவங்களை ஓர்ம் கண்காணிச்சுட்டு இருக்காரு. அடேங்கப்பா. ஓர்ம் மாராவுக்கு கொடுத்த பரிசு ஒரு டிராக்கர்னு தெரியுமா? அப்புறம் ஆர்தர் மாரா இருக்க இடத்துக்கு போய் சேர்ந்தாச்சுன்னா அந்த பொண்ணு விமானத்துல இருந்து ஒரு பைத்தியக்காரி மாதிரி குதிச்சா. அந்த பைத்தியம் வேற எங்கேயோ நடிச்சு பழகி வந்திருக்கணும் போல. ஓர்ம் டேவிட்டுக்கு சூப்பர் ஆயுதங்களையும் சூப்பர் சோல்டர்ஸையும் கொடுத்து ஆர்தரையும் மாராவையும் அடிக்க சொல்றாரு. அந்த ஆயுதங்களை எடுத்துட்டு டேவிட் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி அதிலிருந்து இன்னும் சிறந்த ஒரு ஆயுதத்தை உருவாக்குறாரு. அதுக்கிடையிலே ஆர்தர் ஜானி டெப்பை பார்த்த மாதிரி கொஞ்சம் கத்தினாரு. ஆனா அவருக்கு இடையூறு வந்துடுச்சு. பூமிக்குள்ள ஒரு பழைய கட்டிடத்துக்குள்ள விழுந்துட்டாரு. மாரா அவருக்கு பின்னாடி போனாங்க. அட்லாண்டிஸ் ராஜா கிங் அட்லான் உலகத்திலேயே முதன்முதலா முக்கோணத்தை செதுக்கின இடம் அது. அங்க அந்த சிலிண்டரை ஒரு மிஷினுக்குள்ள வைச்சாங்க. ஆர்தரோட சிஏயை யூஸ் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணாங்க. கிங் அட்லான் ஒரு ஹாலோகிராம் ஆகி அவருடைய முக்கோணம் பத்தி சொல்றாரு. உண்மையான ராஜா கிட்ட மட்டும்தான் அந்த வழி தெரியும்னு. சரி. ஒரு புதிரும் ஒரு பாட்டிலும் ஒரு மேப்பும் தெரிஞ்சிச்சு. சீசிலிக்கு போகணும்னு சொல்றாங்க. அப்படியே அங்க போய் சேர்ந்தாங்க. அப்புறம் ஓர்ம் நெரூஸ்னு 2 பேரும் 3வது பழங்குடியினர் கூட்டத்தை மீனவ கூட்டத்தை போய் பாக்குறாங்க. அந்த மீனவ கூட்டம் அறிவுல ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறவங்க. போர்னா ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்றவங்க. ஆனா ஓர்ம் அவங்க தலைவனை கொன்னுடுறான். நெரூஸ் உதவி பண்றான். அப்புறம் அவங்க ராணிக்கு கிரீடம் வச்சு சிசிலிக்கு வர சொல்றாங்க. சரி. ஆர்தர் மீரானு 2 பேரும் பாட்டிலுக்குள்ள ஒரு வரைபடம் கண்டுபிடிச்சாங்க. அந்த பாட்டிலை ஒரு சிலையில வச்சா அது திறந்து வரைபடம் கிடைக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காதல்ல தத்தளிக்கிறாங்க. அப்போ டேவிட் ஓர்முடைய படையினர் வந்து அவங்க ரொமான்ஸை கெடுத்துடுறாங்க. டேவிட் புது கெட்டவன் உடையில வந்திருக்கான். பிளாக் மாண்டான்னு பெயர் வச்சிருக்கான். ஆர்தர் அவனோட அட்லாண்டிக் தொழில்நுட்பத்தோட போராடுறான். ஆனா பிளாக் மாண்டா ஆர்தரை அடக்கி ஆள்றான். ஆர்தர் பாடுபடுறான். ஆனா சங்கிலி பந்தை கொண்டு கடலுக்குள்ள தள்ளி விடுறான். அந்த நேரத்துல மீரா நிறைய ஒயின் வைச்சு கடைசி படையினரையும் தோற்கடிச்சுடுறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா அவ்வளவு நல்ல ஒயின் வீணாச்சேன்னு சொல்றாங்க. அப்புறம் மீராவோட ஒருத்தரால கண்காணிக்கப்படுறாங்க. அதனால அந்த ஓர்ம் கொடுத்த வளையலை நொறுக்கி போடுறாங்க. சின்ன படகுல ஏறி திரிசூலம் இருக்க இடத்துக்கு போறாங்க. அதுதான் ஆர்தர் அம்மா கொல்லப்பட்ட கடல் மக்கள் குடியிருப்பு. ஆர்தரும் மீரா உள்ள கடல் ராட்சசங்களிடமிருந்து தப்பிக்க போராடுறாங்க. ஆயிரக்கணக்கான ராட்சசங்கள். அடடேய். பின்னாடி நீருக்குள்ள ஓடி ஒரு அதிசய புயல்ல சிக்குறாங்க. அது ஒரு போர்ட்டல். சாகுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வித்தியாசமான ஆடையில இருக்கிற ஒருத்தர் மீராளை காப்பாத்துறாங்க. அதுதான் அட்லாண்டா. உயிருடன். சரியா இருக்கா? மீரா ஆர்தர் அதிர்ச்சியா போறாங்க. சாகுறாங்கன்னு நினைச்ச அட்லாண்டா. ஆர்தருக்கு அவன் அம்மா சாக காரணம் அவன்தான்னு குற்ற உணர்வு. ஆனா அட்லாண்டா சொல்றா அது அவன் தப்பு இல்லன்னு.
அவங்க அப்பா பத்தி கேக்குறா. அவங்க அப்பா ஒவ்வொரு நாளும் காத்திருக்காருன்னு சொல்றான். காதல் விஷயம் கேட்டு அட்லாண்டா அழுது விடுறா. அட்லாண்ட் திரிசூலம் மட்டும்தான் அவங்கள திரும்பி அனுப்புறதுன்னு சொல்றா. அது கரதான்னு சொல்லற ஒரு பயங்கர ராட்சசத்தோட காப்பாற்றப்படுதுன்னு சொல்றா. அது ரொம்ப பலசாலி. உண்மையான ராஜா ஆர்தர் மட்டும்தான். ட்ரைடன்ட் எடுக்கணும்னா அவன் கடல் உலகத்துல இருக்கிற அவன் விதி சந்திக்க போறான். ஆர்தர் பாக்குறான், அட்லாண்டிக் இருந்த உடம்பு ட்ரைடன்ட் பிடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா கொராதான் அவனை அடங்க வைக்கிறான். ஓடி போட்டான்னு. ஆனா ஆர்தர் சண்டை போடறான். அடிவாங்கி தொங்கறான். பின்னாடி கொஞ்சம் நீர்வாழ் உயிரினங்களோட பேசுற சக்தியை வைச்சு கொராதான அதிர்ச்சி ஆக்குறான். அட்லாண்ட் ராஜாவே பேசுனாருன்னு கொராதான் சொல்றான். ஆர்தர் சொல்றான், புகழ் வேண்டி இல்ல, அவசியம்தான். கொராதான் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறான். ட்ரைடன்ட் அட்லாண்ட் கையிலிருந்து புடுங்குன்னு. ஆர்தர் புடுங்கிட்டான். அவன் பெரிய 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 பாட்டனோட கையில இருந்து ஒரே தள்ளுல ட்ரைடன்ட் அவன் கையில. புது உடை கூட சலுகையா கிடைக்குது. இதற்கிடையில் ஓர்ம் தன்னை ஓஷன் மாஸ்டர்னு சொல்லிக்கிட்டு அட்லாண்டிஸோட 4வது பிரைன் மேல தாக்குதல் பண்ண தயாரா இருக்கான். அவன் மேல் உலகத்தையே தாக்குவான். உப்பு நீர்வாழ்விகள், அடடா என்ன வீரம்! கடல் ராஜா நெரிசும் மீனவன் ஓர்மமாக சேர்ந்து தாக்கினாலும் அஞ்சமாட்டாங்க. ஓர்ம் உப்பு நீர் தலைவனை கொல்லவே போறான்னு நினைச்சான். ஆனா கொரதான் வந்து சண்டையை நிறுத்திட்டான். அவன் மேலே யார் இருக்காங்கன்னா நம்ம அருமையான ஆர்தர். அத்தனை படைகள் தாக்குறாங்க. ஆனா கொரதான் ரொம்ப பலசாலி. ஆர்தரும் அவன் மந்திரத்தால கடல் உயிரினங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து சண்டை போடுறான். மாரா வந்து அவனை பார்த்து ஓர்மை அழிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்கிறா. ஏய் ஆர்தர், ஜானி டெப்பை போல தப்பு பண்ணாதேன்னு சொல்றா. மாரா அவங்க அப்பா கிட்ட போய் ஆர்தர் கிட்ட முக்கோணம் இருக்குன்னு, அவன் தான் உண்மையான ராஜான்னு சொல்றா. நெரிஸ்க்கு வேற வழி இல்ல. அவங்க புனிதமான விதிகளை மதிக்கணும். இந்த நேரத்துல ஆர்தர் கடல் குதிரையில ஓர்மை சந்திக்க போறான். அவங்க சண்டை மேலே கப்பல் மேலே போகுது. அட்லாண்டிஸ் மக்கள் எல்லாம் பார்க்க வந்திருக்காங்க. அற்புதமான ஆர்தர் ஆர்மோட போர். கடைசி போரை விட இப்போ ஆர்தருக்கு நல்ல சாதகமான இடம். அவன் போர்ல அசுர வேகமா ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சான். 300 படத்துல இருந்த ஸ்லோ மோஷன் போர் எவ்வளவு அருமையா இருந்ததோ அதே அளவுக்கு இந்த போரும் அற்புதமா இருக்கு. வோல் சொல்லிக் கொடுத்த பாதுகாப்பு தந்திரத்தை ஆர்தர் பயன்படுத்துறான். அப்போ வோல் பெருமையான அப்பா மாதிரி பார்க்கிறார். சும்மா சொல்லல, ஆர்தர் ஆர்முடைய முக்கோண ஆயுதத்தை உடைச்சிடறான். ஆர்ம் சாகணும்னு கெஞ்சுறான். ஆனா ஆர்தர் கருணை காட்டறான். அந்த நேரத்துல அட்டாலண்டா வந்துடுறா. ஆர்ம் அதிர்ச்சியில உறைஞ்சு போறான். அவன் இரு மகன்களையும் சண்டையை நிறுத்துங்கன்னு சொல்றா. ஆச்சரியமா என்னன்னா, ஆர்ம் அம்மா சொல் கேக்குற அடக்கமான பையன். அமைதியா போய் நிக்கிறான். அப்புறம் மெர அங்க நடிகை மாதிரி வந்து ஆர்தரை புது மன்னர்னு அறிவிக்கிறான். அட்டாலண்டா முழுசா ஆர்தரோட வெற்றியை கொண்டாடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தாமஸ் கர்ரி எப்பவும் போல துறைமுகத்துக்கு நடந்து போறான். ஆனா இன்னைக்கு அவன் வாழ்க்கையோட அன்பு அவனை சந்திக்கிறா. ரொம்ப பாசமா முத்தம் கொடுக்கறாங்க. சும்மா சொல்லல, இது ரொம்ப சூப்பர்.